வணக்கம், நான் உங்கள் ஆர்ஜி ரஞ்சித். இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 31/12/2025 கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒரப்பம் மாட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி ஒரப்பம் மாட்டு சந்தையில் மாடுங்க எப்படி வந்திருக்கு, விலை நிலவரம் எப்படி இருக்குன்ட்டு இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். சரி வாங்க, சந்தை நிலவரம் எப்படி இருக்குன்ட்டு இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு மேற்குத்தி மாடுங்க, ரெண்டுமே பொட்டை மாடுங்க. ஸோ ஒரு மாடும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ரெண்டுமே மாடுங்க. ஸோ கண்ணு பாருங்க, சூப்பரா இருக்குங்க. நல்லா மயில கலர் ரெண்டுமே சூப்பரா இருக்கு பாருங்க. ஸோ கண்ணு பார்த்தீங்கன்னா 20,000 சொல்லின்னு இருக்காங்க. ஸோ இந்த கண்ணுக்குட்டி பார்த்தீங்கன்னா 10,000 சொல்லின்னு இருக்காங்க. இந்த கண்ணு ஸோ ஒரு நாட்டு மாடு கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. நல்லா அருமையான கலருங்க, சூப்பரா இருக்கு பாருங்க மாடு. ஸோ நாட்டு மாடுங்க. ஸோ கண்ணு பார்த்தீங்கன்னா காலைக்கு இந்த போட்டிருக்கு. எந்த ஊர்னு கேட்டு பார்ப்போம். ஸோ ஒரு 1.5 லிட்டரு கறவை சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அண்ணன் தான் வியாபாரம் கேட்டுன்னு இருக்காரு, ஆண்டியப்பன் ஒரு அண்ணன். ஸோ 4 பல்லு கிடாரிங்க. ஒரு நாட்டு மாடுங்க, சரியான கலரு பாருங்க. ஸோ உடம்பு பார்த்தீங்கன்னா சரியான உடம்பு. ஸோ நம்ம குனிச்சிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்க. ஸோ உடம்பு பார்த்தீங்கன்னா சரியான உடம்புல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நாட்டு மாடு சரியான உடம்புல இருக்கு.
ஸோ பார்த்தீங்கன்னா 65,000 சொல்லின்னு இருக்காங்க இந்த நாட்டு மாடு. இந்த மயில பார்த்தீங்கன்னா ஒரு 45,000 சொல்லின்னு இருக்காங்க. அது அந்த சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 65,000 சொல்லின்னு இருக்காங்க. ஸோ ஒரு நாட்டு மாடு. ஸோ பார்த்தீங்கன்னா உரப்பம் எடுத்துன்னு வந்திருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு நாட்டு மாடு. ஒரு 30,000க்குள்ளே கேட்டுன்னு இருக்காங்க நாட்டு மாடு. எந்த ஊர் மாடு இது? எந்த ஊர்? இங்கே பக்கத்து அம்மையப்பன். பல்லுண்ணா இது? கடமளி. எத்தனை கன்று போட்டிருக்கணும்? 3 பல்லு. எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 ரூபா சொல்லியிருக்காங்க. அம்மையப்பனூர் அங்கேருந்து கொண்டு வந்திருக்காங்க. பல்லு சரி பல்லு ஆகிடுச்சிருங்க. ஒரு 3 கன்று போட்டிருக்கு. ஸோ கேட்குறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 30க்குள்ளே கேட்டுன்னு இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 2 பைகை போட்டு பிடிச்சிருக்காங்க பாருங்கள். ஸோ ஒரு காளை மாடு, மேற்குத்தி காளை. ஸோ நான் ஒரு மயில கலரில் சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ சிங்கிளாக கொண்டு வந்திருக்காங்க. ரேட்டு பார்த்தீங்கன்னா 47,000 ரூபா விலை சொல்லியிருக்காங்க. நல்லா ஒரு அருமையான மாடுங்க. அண்ணா எந்த ஊர் மாடு இது? எந்த ஊர் மாடு? நாட்டம்பள்ளி. பல்லுண்ணா? 4 பல்லு. ஸோ பல்லு பார்த்தீங்கன்னா 4 பல்லுங்க. ஸோ நாட்டம்பள்ளியிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இங்கே ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா நல்லா அருமையான ஹைட்டில். ஸோ ஒரு மயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள், வண்டி மாடு. அண்ணா இது எந்த ஊர் மாடு? ஆம்பூர் மாடு. பல்லுண்ணா? கடைமட்டு. எவ்வளோ சொல்லிக்கண்ணா இது? 1,25,000. ஸோ பார்த்தீங்கன்னா 1,25,000 ரூபா சொல்லியிருக்காங்க. பல்லு சரி பல்லு ஆகிடுச்சுங்க. ஸோ நம்ம ஆம்பூர் சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, நம்ம வாணியம்படி சைட்லேருந்து. ஸோ நல்லா அழகாக இருக்குது பாருங்கள் மாடு. ஸோ இது நம்ம குனிச்சிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரு ஜோடி வண்டி மாடு. ஸோ நல்லா ஒரு மயில அற்புதமாக மஞ்சள் தடவி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரு மாடு பார்த்தீங்கன்னா 42,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. ஸோ பல்லு சரி பல்லு ஆயிடுச்சு. ஸோ ஜோடி பாருங்கள், சூப்பராக இருக்குது மாடு. ஸோ நம்ம அண்ணன் தாங்க மாடு. இங்கே ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா ஒரு காரின் நிறத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டை மாடு எடுத்துன்னு வந்திருக்காங்க பாருங்கள், ஒரு ஜோடி. ஸோ நல்லா அற்புதமாக இருக்குது பாருங்கள், ரெண்டுமே ஜோடி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆனால் இது எந்த ஊர் மாடு?
அவர் தான் ஊர் பேர் எந்த நான் மாடு புரியல சம்படமாத்து பல்லுண்ணா பல்லு கடை போட்டு எவ்வளோ சொல்லிங்கண்ணா ஜோடி 85 சனியாக இருக்கா தானே சனியாக தானே இருக்கா சரி காளி மாடு. ஸோ காளி மாடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா சம்படாமத்தூர் அந்த ஊர்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. கடை போட்டிருக்கு. ஸோ 85,000 ஜதை சொல்லியிருக்காங்க. ஏர் மாடுங்களாண்ணா? ஏர் மாடு. ஸோ ஏறு மாடுங்க. ஸோ ஒரு மயில கன்று பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஸோ அதான் காளைக்கன்று, இன்னும் பல்லு வைக்கல. நல்ல அருமையான ஒரு கன்று. ஸோ நல்லா அழகாக போஸ் கொடுக்குது பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா வியாபாரம் நடக்குது பாருங்கள். ஒரு ஜெர்சி சேன மாடுங்க. ஸோ எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள். மாடு லென்த்து அற்புதமாக இருக்குது. மாடு சென மாடுங்க. ஸோ ஒரு நாட்டு மாடுங்க, நம்ம புதுப்பேட்டை மாடு. சூப்பராக இருக்குது பாருங்க. ஸோ உடம்பு நல்லா அற்புதமாக இருக்குங்க மாட்டுக்கு. ஸோ 50,000 சொல்லியிருக்காரு மாட்டுக்காரு. ஸோ கேட்குறவர் 1000 ரூபா விட்டு கேட்குறாங்க. ஆனால் சூப்பராக இருக்குது நாட்டு மாடு. பல்லு பார்த்தீங்கன்னா சரி பல்லு ஆன மாடு தான். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மயிலக்கன்று ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, பொட்டைக்கன்று. நல்லா அழகாக இருக்குது பாருங்கள் கண்ணுக்குட்டி. ஸோ 2 பகிரி போட்டு பிடிச்சிருக்காங்க இதுவே. ஸோ கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கிறதுனால 2 கயிறு போட்டு பிடிச்சிருக்காங்க. ஸோ இது எந்த ஊருன்னு கேட்டு பார்ப்போம். ஆனால் எந்த ஊர் மாடு? இலத்துக்கு. இது எத்தனை மாதம் கண்ணா? எத்தனை மாதம் கண்ணு இருக்கும்? 8 மாதம். எவ்வளோ சொல்லிக்குதுண்ணா? எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? ஸோ ஒரு 30,000 ரூபா சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு 7 மாதம் கண்ணு சொல்லியிருக்காங்க. இலத்தகிரி அந்த ஊர்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இங்கே ஒரு 7 HF கிடாரி கண்ணுங்க கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். வளர்ப்பு கண்ணுக்குட்டிங்க, சூப்பரான கண்ணுக்குட்டிங்கெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம பையூர் சைட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இங்கே ஒரு 5 இருக்குது. ஸோ அந்த சைடில் ஒரு 2 இருக்குது பாருங்கள். நல்ல அருமையான குட்டிங்க. ஸோ ஒரு குட்டி எவ்வளோ சொல்கிறாருன்னு நம்ம கேட்டு பார்ப்போம். அண்ணா இதில் எத்தனை குட்டிண்ணா இருக்குது? எத்தனை குட்டி எத்தனை வந்துருக்கீங்க? 7 குட்டி. எத்தனை மாதம் குட்டிங்களா எத்தனை வந்துருக்கு? 10 மாதம் குட்டி. ஒரு குட்டி எவ்வளோ சொல்லிக்குதுண்ணா? 37. அந்த சைடு 25.
ஸோ ஒரு குட்டி பார்த்தீங்கன்னா 37,000 சொல்லியிருக்காங்க. இந்த சைடு இப்போ காட்டுறது பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த சைடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 சொல்லியிருக்காங்க. மொத்தம் 7 குட்டி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சி கிடாரி விலை பார்த்தீங்கன்னா 28,000 சொல்லியிருக்காங்க. ₹25,000 வாங்கி 23,000 கேட்குறாங்க. ஆனால் சொல்கிற விட பார்த்தீங்கன்னா ₹28 சொல்லின்னு இருக்காரு. ஸோ 24,000 கேட்குறாருங்க ஃபைனலாக. ஒரு ஜெர்சி கிடாரி. ஸ்லோ நாட்டு மாடுங்க. நம்ம திருப்பத்தூர் மாடு இப்போ தான் இறக்குறாங்க பாருங்க. ஸோ மடி பாருங்க எப்படி இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பத்தூர் சைட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மேற்குத்தி மாடு. ஸோ போக்கு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி போக்கில் இருக்குது பாருங்கள். ஸோ ரெண்டும் சென மாடு தான். ஸோ ஏறு பார்த்தீங்கன்னா அற்புதமாக ஓட்டுது. அண்ணா எடுத்துட்டேன். ஆட்சி ரஞ்சித் ஸோ ரேட்டு பார்த்தீங்கன்னா அது 70,000 சொன்னாங்க. ஸோ ₹65 ஃபைனலாக சொன்னார். ஸோ ஒரு கண்ணு மாடும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நாட்டு மாடு கொண்டு வந்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பத்தூர் மாவட்டம் ஸோ காமராஜபுரம் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ கண்ணு காளை கண்ணு போட்டிருக்கு. ₹37,000 விலை சொல்லியிருக்காங்க கண்ணு மாடம். கலர் பாருங்க, ஒரு செவல நிறம் மாடு. ஸோ பல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா சரி பல்லு வந்துருச்சுங்க மாடு.
ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வளர்ப்பு குட்டிங்க, ஒரு ஹெச்எஃப் குட்டிங்க. ஸோ ஸோ வியாபாரம் நடந்துன்னு இருக்குது ரெண்டுத்துக்கு. ஸோ ஒரு ஜோடி கேட்டுன்னு இருக்காங்க. வேலை வாங்காத நீ எல்லாத்துக்கும் மாதிரி நம்ம சொல்லல நான் என்னன்றேன் பரவாயில்லன்னு சொல்லுவேன். இப்போ நீ சொன்னது கொடுத்துருவாங்களா, நான் சொன்னது அப்படி இல்லை. சும்மா காத்தால என்னதுக்கு காசு காசு காசுன்னு அவரும் ஒரு முந்தைய நான் வேற குண்டு போட்டா அவங்களுக்கு கவுத்து ஒரு தான் முடியும். இந்த ஜோடி தாங்க நல்லா அருமையான ஒரு வளர்ப்பு குட்டிங்க. ஸோ ஜோடியாக கேட்குறாங்க, எவ்வளோ கேட்டுன்னு இருக்காங்கன்னு தெரியல. எல்லாம் நான் சொல்கிறாங்க, கேட்டு பார்க்குறேன். நீங்கள் கேட்டு பார்க்குறீங்க. எத்தனை மாதம் இருக்குண்ணா அது குட்டி? 9 மாதம். ஒரு 9 மாதம் குட்டி சொல்லியிருக்காரு அண்ணன். போடி குட்டி, போடி கலராக பார்க்குறீங்க? இல்லை இல்லை, நம்ம வீடியோ எடுக்கிறேன், நான் யூடியூப்பில் போடுவோம். ஸோ 32,000 ரூபா சொல்லியிருக்காருங்க. ஸோ 2 பொட்டை மாடுங்க. ஸோ காலையிலே பார்த்தீங்கன்னா இந்த ஜோடிங்க பார்த்தீங்கன்னா விற்பனை பண்ணிட்டாங்க. ஸோ அப்படியே காட்டுறேன் பாருங்க மாடு. இது ஒரு நாட்டு மாடு தான், நல்ல சவள நிறம் மாடுங்க. நல்லா விற்பனை ஆகி முடி கட்டி வச்சிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வளர்ப்பு குட்டி இப்போ தான் கொண்டு வந்தாங்க. ஸோ கொண்டு போகிறாங்க சந்தைக்கு இப்போ தான். சில போடி குட்டிங்க சூப்பராக இருக்குது பாருங்க. நல்லா அருமையான குட்டிங்க. இது எந்த ஊர் குட்டினா? எந்த ஊர்லேருந்து எத்தனை வந்துருக்கீங்க? பையூர்கார். இது எத்தனை மாதம் குட்டினா? ஆ, இதில் ஒரு 6 மாதம் குட்டி. 6 மாதம் குட்டி. ஒரு குட்டி எவ்வளோ சொல்லியிருக்கு போடி குட்டி? போடி குட்டியா? ஆ, ஜாதி பொறுத்து 25 கைக்கு 19 20 கொடுத்துருவீங்க. ஜாதி பொறுத்து. ஸோ நல்ல ஒரு ஜாதி குட்டிங்க. ஸோ 25 ஒரு 20 ரூபா வேணால் விட்டுறலான்னு சொல்லியிருக்காருங்க. நல்லா அற்புதமான ஒரு 3 குட்டி எடுத்துகிட்டு வந்திருக்காரு. பையூர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரு போடியில் பார்த்தீங்கன்னா ஜெர்சி மாடு. ஸோ நல்ல அருமையான மாடு. வியாபாரம் மட்டாக்குது. சொந்தத்துல இருந்தா கூட மாடு சொந்தத்துல அது கண்டிப்பா கூட காசு கூட யாரு ஸோ 20 ரூபாக்குள்ளே கேட்குறாங்க மாடு. ஒரு மனசாட்சி வியாபாரம் பண்ணுங்க. திரும்ப இல்ல பாரு, உதறி கழிச்சு போகாத. கொடுங்க வந்த சாப்பிட்டு போங்க. கை கவுத்துக்கு 1000 இல்லைண்ணா இன்னும் விற்கலாம். அடி இல்லை அது எந்த கையில வாங்கினா இல்ல நீ கேட்கற இது என்ன இருக்குது புரியுங்க. ஐயோ இந்த மாடு சொல்லியிருந்தா என்ன ஏன்னா இந்த மாடு சொல்லல, அதுக்கு ஒரு மாடு தான் இருக்குதா? அது என்றுதான் என்ன காசு வாங்கி இல்ல நானா 1000 ரூபாய் காத்தாலே சொல்றேன்.
அது கேட்டுக்கிறோம் சும்மா மாடு ஆட்டுக்கறி இல்லையா மாட்டுக்கறி இது. ஸோ பார்த்தீங்கன்னா மாட்டுக்காரு 30,000 ரூபா சொல்கிறாரு. ஸோ கேட்குறவங்க 25 ரூபா கேட்டுன்னு இருக்காருங்க வியாபாரிங்க. ஸோ ஒரு காரி நிறல நல்ல அருமையான ஒரு காரி நிறம், நல்ல ஜெர்சி மாடு. ஸோ ஃபைனலாக 26,000 ரூபாய் கேட்குறாங்க. இல்லை கண்டிப்பாங்க இல்லை கடவுளே ஆலிமரி இங்கே விற்கிறோம். 200 பார்க்காத கொடுங்க, நீ பார்த்துருக்கீங்க. 200 பார்க்காதீங்க கொடுங்க, நீ பார்த்துருக்கியா? நீ 200 பார்க்காத ஸோ ஒரு நாட்டு கிடாரி கண்ணு பாருங்க. ஸோ இன்னைக்கு உரப்பத்தில் வாங்கி கட்டி வச்சுருக்காங்க. நல்லா அருமையான ஒரு கண்ணுக்குட்டிங்க. ஸோ 17,000 கிட்ட வாங்கியிருக்காங்க போல். ஸோ என்னெல்லாம் பல்லெல்லாம் இன்னும் போடல. நல்லா அற்புதமாக இருக்குது பாரு கண்ணுக்குட்டி. ஸோ 8 பல்லு இருக்கான்னு மட்டும் செக் பண்ணுறாங்க. என்ன எந்த ஒன்று என்ன போகுது இது? இலக்கல்நாத். ஓகே, பல்லு இன்னும் போடல தானே? 18க்கு. ஓகே, பரவாயில்லையா? உங்களுக்கு தானே தெரியும் அது. ஸோ 18,000 வாங்கியிருக்காருங்க விளக்கல்நாத்தம் போது. நல்லா ஒரு நாட்டு கண்ணு வாங்கியிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் நாட்டு மாடு பாருங்க. நல்ல ஒரு அருமையான கண்ணும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ காளை கண்ணு ஒரு மயில கலர் மாதிரி சூப்பராக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பத்தூர் சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. $37,000 சொல்லியிருந்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு எருமை மாடுங்க. ஸோ காளை. ஸோ ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 35,000 ரூபா மாட்டுக்காரர் சொல்கிறாங்க. விலை வியாபாரிங்க கேட்குற ரேட்டு பார்த்தீங்கன்னா 21,000 22,000 கேட்டுன்னு இருக்காங்க. ஸோ இவர் தாங்க கேட்டுன்னு இருக்காரு. ஒரு 3 கண்ணு இருக்குங்க பாருங்க. ஸோ வளர்ப்பு கண்ணு குட்டிங்க, பொட்டை கண்ணு குட்டி, ஜெர்சி கண்ணு குட்டிங்க. ஸோ நம்ம தாத்தா எடுத்துகிட்டு வந்துருக்காருங்க. ஸோ நல்ல அருமையான குட்டி. ஸோ நான் வியாபாரம் இல்லாமல் அப்படியே நின்று இருக்கு. நைனா அந்த கண்ணுக்குட்டி எவ்வளோ சொல்லிக்கிறேண்ணா? அது 16 ஜோடியா? மூணுமேவா? ஸோ மூணுமே பார்த்தீங்கன்னா 16,000 ரூபா சொல்கிறாருங்க.
ஸோ நல்லா அற்புதமான குட்டி. ஸோ ஒரு குட்டி 16,000ங்க. அவர் நாம் கேட்டதுக்கு 36,000 ரூபா சொல்கிறாருங்க மூணும். ஸோ நம்ம அண்ணன் வாங்கியிருக்காருங்க. ஸோ ஒரு நாட்டு மாடு. ஸோ நல்ல ஒரு சவள நிற மாடு சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ நல்ல ஒரு பெரிய சைஸ் மாடுங்க. ஸோ வியாபாரம் முடிஞ்சு அதனால தான் ஏற்றுறாங்க மாடு. நேராக பார்த்து வாங்கிட்டு ஸோ கண்ணு மாடும் ஒரே நேரத்தில் இருக்குது பாருங்கள். காளை கன்று போட்டிருக்கு.